வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களையும் இந்தியா அடையாளம் கண்டு தேடி பிடித்து கடுமையாக தண்டிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சரும் வெளியுறவு அமைச்சரும் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து எடுத்துக் கூறினர். நிலவரங்கள் குறித்து மத்திய அரசு இன்று மாலை புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றையும் நடத்துகிறது. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களையும் இந்தியா அடையாளம் கண்டு தேடி பிடித்து கடுமையாக தண்டிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் மதுபனி மாவட்டத்தில் இன்று தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின விழாவில் உரையாற்றிய அவர், தீவிரவாதிகளின் கொடுஞ்செயல் இந்தியாவின் ஆன்மாவிற்கு எதிரான தாக்குதல் என்றும், தீவிரவாதிகள் உலகின் ஓரத்திற்கே ஓடினாலும் இந்தியா விடாது என்றும் கூறினார். நாட்டின் முன்னேற்ற உணர்வுகள் தீவிரவாதத்தால் முறியாது என்றும், 140 கோடி இந்தியர்களின் ஒட்டுமொத்த மன உறுதி மூலம் தீவிரவாதம் முற்றிலுமாக வேரறுக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார். மனிதகுலத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் இந்தியாவின் பக்கமே நிற்பதாக அவர் குறிப்பிட்டு, இந்தியாவிற்கு ஆதரவு வெளியிட்டுள்ள உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். விழா குறித்து கூடுதல் விவரங்கள். தேசிய பஞ்சாயத் ராஜ் தின விழாவில் பேசத் தொடங்கும் முன்பாக பிரதமர் சிறிது நேரம் மௌனம் அனுசரித்து பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். விழாவின் போது மொத்தம் 13,480 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சாலை மற்றும் ரயில் கட்டமைப்பு திட்டங்களும் வீட்டு வசதி உள்ளிட்ட திட்டங்களும் இதில் அடங்கும். பீகார் மாநிலத்திற்கான 4 புதிய ரயில்களையும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஜெயநகர் பாட்னா நமோ பாரத் துரித ரயில், சகர்சா மும்பை அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உள்ளிட்டவை இதில் அடங்கும். புதுமையான முயற்சிகள் மூலம் உள்ளூர் அளவில் சிறப்பாக செயல்பட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து ராஜ் பிரதிநிதிகளுக்கு பிரதமர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், பீகார் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உட்பட பலர் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தின விழாவில் கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோர் இன்று பிற்பகல் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்தும், பாகிஸ்தானுக்கு எதிராக தூதரக ரீதியில் இந்தியா மேற்கொண்டுள்ள வலுவான நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துக் கூறினர். மத்திய வெளியுறவு அமைச்சகம் இன்று ஜெர்மன், ஜப்பான், இங்கிலாந்து, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தூதர்களிடம் இதே விவரங்களை எடுத்துக் கூறியது. தீவிரவாத தாக்குதல் மற்றும் அரசின் நடவடிக்கைகள் பற்றிய விவரங்களை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் இன்று மாலை புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றையும் மத்திய அரசு நடத்துகிறது. ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தூது பசந்த்கார் எல்லைப் பகுதியில் இன்று பாதுகாப்பு படையினரின் தேடுதல் நடவடிக்கையின் போது தீவிரவாதிகள் மறைந்திருந்து தாக்கியதில் ராணுவ ஜவான் ஒருவர் உயிரிழந்தார். தேடுதல் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தெற்கு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்திற்கு உட்பட்ட தங்மார்க் வனப்பகுதியிலும் கூட்டு பாதுகாப்பு படையினரின் தேடுதல் பணிகள் தொடர்கின்றன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் தெலுங்கானாவுடனான எல்லையை ஒட்டியுள்ள கர்ரே கட்டா மலைப்பகுதியில் இன்று மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் ஒருங்கிணைப்புடன் சத்தீஸ்கர், தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிர கூட்டுப்படையினர் மேற்கொண்டு வரும் தேடுதல் வேட்டையின் போது இந்த மோதல் ஏற்பட்டது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வலுவாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் அரசால் இயக்கப்படும் தீவிரவாதிகளின் கோழைத்தனமான இந்த தாக்குதல் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரானது என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு வேணுகோபால் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையும் விரைவில் தொடங்கும் நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை தேசிய முன்னுரிமையாக எடுத்துக் கொள்ளுதல் அவசியம் என்றும் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து இன்று டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பாக பிஜேபி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து இந்திய மக்களின் மனங்களில் கோபம் மூண்டுள்ளதாக பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு சதீஷ் உபாத்யாய் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். இந்திய அரசும் ராணுவமும் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் என அவர் தெரிவித்தார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஸ்மார்ட் நகர திட்டத்தின் கீழ் 33 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையமாக புனரமைக்கப்பட்டுள்ள மறைமலை அடைகள் சாலை பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சில திருத்தங்களை மேற்கொண்டு பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். வரும் 30ஆம் தேதி அல்லது மே 4ஆம் தேதி பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதலமைச்சரின் ஆய்வு குறித்து கூடுதல் விவரங்கள். மறைமலையடிகள் சாலையில் இயங்கி வந்த புதிய பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 33 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையமாக புனரமைக்கப்பட்டு வந்தது. புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பலதரப்பினரிலிருந்து கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருந்த நிலையில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திடீரென பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்தார். அப்போது ஒரு சில திருத்தங்களை உடனடியாக சரி செய்து ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து முனையத்தை இந்த மாத இறுதியான 30ஆம் தேதியோ அல்லது அடுத்த மாதம் 4ஆம் தேதி திறக்கப்படும் என உறுதியளித்தார். தனி நடைமேடை, உணவகம், பயணிகள் காத்திருப்பு கூடம், டிக்கெட் முன்பதிவு மையம், ATM மையம், பயணிகள் தங்கும் விடுதி மற்றும் வாகனங்கள் நிறுத்தும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த புதிய பேருந்து நிலையத்தில் உள்ளடக்கியுள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். புதுச்சேரியில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்வளத்துறை சார்பில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு மத்திய நிதி உதவி திட்டத்தின் கீழ் மீன்பிடி படகுகளின் உரிமையாளர்களுக்கு 60% மானியத்துடன் கூடிய மீன்பிடி வலை மற்றும் கயிறுகளை வழங்கினார். மொத்தம் 24,50,000 ரூபாய் செலவில் 49 படகு உரிமையாளர்களுக்கு தலா 50,000 ரூபாய் மதிப்பில் மீன்பிடி வலை மற்றும் கயிறு வழங்கப்பட்டது. இதுவரை கயிறு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த விசை படகுகளுக்கும் இம்முறை மீன்பிடி வலை வழங்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டமும் விரைவில் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம், பொதுப்பணி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சட்டத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ள 2 ஆலோசகர் பணியிடங்களுக்கு அரசு துறைகளில் நிர்வாக நடைமுறைகள், கணக்கியல் விதிமுறைகள் மற்றும் திட்ட அமலாக்கம் தொடர்பான அனுபவத்துடன் குறைந்தபட்சம் உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. நீட்டிக்கப்பட்ட தேதியான மே 6ஆம் தேதிக்குள் உரிய முறையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அருகே இந்திய கடற்பரப்பில் ஆண்டுதோறும் கடலோர காவல்படையினர் மேற்கொள்ளும் ஒத்திகை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பயணிகள் படகு விபத்திற்குள்ளானால் பயணிகளை மீட்பது எப்படி என்பது குறித்து நடுக்கடலில் செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர அப்பாராவ், நாகை மாவட்ட ஆட்சியர் திரு ஆகாஷ் உள்ளிட்ட உயர்நிலை அதிகாரிகள் கடலோர காவல்படைக்கு சொந்தமான சௌரியா கப்பல் மூலம் கடலில் பயணம் மேற்கொண்டு இலகு ரக ஹெலிகாப்டர் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டு முதலுதவிக்கு பின்னர் கப்பல் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படும் நடைமுறைகளை பார்வையிட்டனர். ஏனாமில் குப்பை அகற்றும் பணிகள் முடங்கி இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறியும் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண கோரியும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாஸ் அசோக் தலைமையில் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் திரு ரங்கசாமியை இவர்கள் சந்தித்து முறையிட்ட போது 2 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயத்தையும் இவர்கள் சந்தித்து முறையிட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஏனாமில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த குப்பை கிடங்கு மூடப்பட்டதற்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியே காரணம் என குற்றம் சாட்டினார். IPL கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 மணிக்கு பெங்களூரில் நடைபெறும் போட்டியில் பெங்களூர், ராஜஸ்தான் அணிகள் மோத உள்ளன. ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் மும்பை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களையும் இந்தியா அடையாளம் கண்டு தேடி பிடித்து கடுமையாக தண்டிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சரும் வெளியுறவு அமைச்சரும் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து எடுத்துக் கூறினர். நிலவரங்கள் குறித்து மத்திய அரசு இன்று மாலை புதுடெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றையும் நடத்துகிறது. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.